ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கடந்த ஆட்சி காலத்தில் சட்டசபை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படாமல் இருந்து வந்தது. சட்டசபை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என வாக்குறுதி அளித்து தாவேகா ஆட்சிக்கு வந்தது. இதனால் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசில் சட்டசபை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இதற்கேற்ப சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஆளுநர் உரை, மேகதாது அணை தனி தீர்மானம் என அனைத்தும் நேரலை செய்யப்பட்டது. நேற்று சட்டசபை வளாகத்தில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் முதல்வர் விஜய் கொடுத்த வாக்கை காப்பாற்றியுள்ளார். 3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டசபை நேரலை இனி தொடரும் என்று கூறினார். இதனால் இன்றைய சபை நிகழ்வுகள் அனைத்தும் நேரலை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று மேகதாது தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கவர்னர் உரை மீதான விவாதம் தொடங்கியதும் சட்டசபை நேரலை பாதியில் நிறுத்தப்பட்டது. நேரலை நிறுத்தப்பட்டதை திமுகவின் ஐடி பிரிவு தனது எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளது. சட்டசபையில் கவர்னர் உரை மீதான விவாதம் தொடங்கியதும் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் மீது அவ்வளவு பயமா டம்மி முதல்வரே என்று திமுக கேட்டுள்ளது. இதேபோல அதிமுக ஐடி பிரிவும் கடுமையாக விமர்சித்துள்ளது. முழு நேரலைன்னு சொன்னீங்களே, அத்தனையும் உருட்டா சார்? ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம். எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற மாதிரி ஐடியாவே இல்ல போல, அப்படித்தானே சார் என்று அதிமுக விமர்சித்துள்ளது.